இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கஜேந்திரன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றான்? டேய் பசுபதி, என்னடா இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? மாமா என்னமோ தப்பா இருக்கு மாமா. கார்ல கருணா கூட ஒருத்தன் வரான்னு கிருபாண்ண சொன்னார்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வா போலாம். கஜா நான் தான் ஃபோன் பண்றாரு, ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா, போலீஸ் கேட்டப்போ சொல்லியிருக்கலாம்ல என்ன கடத்திட்டு போறாங்கன்னு. நீ தப்பிச்சிருக்கலாம், ஏமா சொல்லல? அண்ணன் எப்படின்னா போலீஸ்ல மாட்டி விடுறது? நீங்க என் அண்ணன். மா அது இல்லம்மா, நான் கருணா இந்தா, கஜா நான் வீடியோ கால்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? என்ன, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? லக்ஷ்மியை தூக்கியாச்சுன்னு எனக்கு கிருபா சொன்னா, என்ன எவ்வளவு பேசினாலும் வாயை மூட்டு சைலண்டாவே நின்னுட்டு இருக்க? ஏதோ உன் தங்கச்சியை தூக்க சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா அவனை காட்ட சொல்லுங்க பாப்போம். அவளை காமி, நீ அவ்வளவுதான் தூக்கி இருக்கியான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பசுபதி, லக்ஷ்மி தானா? ஏய் லக்ஷ்மி, இனிமே உன்னால எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டடி. கர்ணா, நீ தூக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா நீ நினைக்கிற முதல்ல அவன் லேசுப்பட்ட ஆளே கிடையாது. கண்டிப்பா தப்பிச்சு போக பாப்பா. கைய கால கட்டி போட்டு இங்க தூக்கிட்டு வா. கல்யாண வேலைலாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மிக்காக தான் வெயிட்டிங். சரி, அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. அண்ணன் சொன்ன மாதிரி கட்டி போட்டுறவா? வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏறு. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பொண்ணு நம்மளை அண்ணா அண்ணாங்குது. நிச்சயம் நான் தான் காப்பாற்றுவேன்னு நம்புது. போலீஸ்கிட்ட கூட காட்டி கொடுக்கல, உண்மையான பாசத்தோட இருக்கா. ஆனால் நம்மளால கிருபான வார்த்தையை மீறவே முடியாது. என்ன பண்றது?